வெல்கம் டு 7 ஸ்டார் காய்ஸ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அடுத்த கொல்லுமடு கிராமத்தில் வந்திருக்கோம். இப்போ வந்து கிராமத்து முறையில் மாடு வளர்ப்பு பற்றி நம்ம தெரிந்துக்க வந்திருக்கோம். இப்போது இவர் தான் வந்து நம்ம கிராமத்தில் இளைஞர் ஒருத்த மாடு வளர்த்துட்ருக்காரு, இயற்கை முறையில் மாடு வளர்த்துட்ருக்காரு. அதை பற்றி வந்து நம்ம கேட்க வந்திருக்கோம். வணக்கம் சார், உங்கள் பேர் என்ன பேர்? என் பேர் தீனதயாளன். தீனதயாளன், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நான் வந்து படித்தது காலேஜ் படித்தேன், டிகிரி முடிச்சிருக்கேன். எஸ், டிகிரி முடிச்சுட்டு இது வந்து விவசாயம் வந்து பார்ட் டைமாக பண்ணிகிட்ருக்கோம். பார்ட் டைமாக பண்ணிட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அப்பா பெரியப்பா எல்லாமே விவசாயம் தான் பண்ணுறாங்க. அது வகையிலே டெய்லி வந்து அவங்க விவசாயம் பண்ணுறதெல்லாம் நம்ம பார்த்துன்னு வந்து நம்மளும் விவசாயம் பண்ணணுன்னு ஒரு ஆர்வம் வந்தது. ஆரம்பத்தில் எங்கள் வீட்லேயே இது விவசாயம் எல்லாம் வேணாம், லாபமே இல்லை, நீ வேலைக்கு போ, விழிப்புணர்வோடு இருங்கள், விவசாயத்தை காப்பாற்றுங்கள். இல்லை இங்க இருக்கக்கூடிய அம்மா அப்பாக்கள் பிஇ படிச்ச அந்த பிள்ளைங்க, இங்க இருக்கக்கூடிய பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் விவசாயத்தை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்க. தானா விவசாயிக்கு மரியாதை வந்துடும். ஒரு விவசாயிக்கு பொண்ணு கொடுக்க நீங்க ரெடியா இருக்கீங்களா? விவசாயி தன்னம்பிக்கையோடு திருமணம் செய்து கொள்வேன்னு ஒரு பெண் முன்னால வரட்டும். விவசாயிக்கு தாண்டா பொண்ணு கொடுப்பேன்னு கங்கணம் கட்டிட்டு ஒரு அப்பனும் அம்மாவும் நிக்கட்டும். தானா இங்க விவசாயத்துக்கு மரியாதை வரும். ஆனா என்ன பண்றோம், கடைசியில கஷ்டப்பட்டு படிச்சு கேம்பஸ்ல தெரிய ஏதோ ஒரு கம்பெனில போய் உட்காந்து மைசூர்ல ட்ரைனிங் முடிச்சு அதுக்கப்புறமாக புதுசா ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போட்டு பர்ஃபியூம்லாம் வாங்கிட்டு போய் உட்காந்து அமெரிக்காவுக்கு ஒரு தடவை ஆன்சைட் போயிட்டு 3 வருஷம் 4 வருஷம் முடிஞ்ச பிறகு பிச்சு பிழிஞ்சு தூக்கி எரிஞ்ச பிறகு போங்கடா கர்மம் முடிச்ச இந்த வேலை வேணான்னு நீங்க விவசாயத்துக்கு வர்றதுக்கு பதிலா முடியும்னா இப்பவே விவசாயத்துக்கு குறையும் போயிருக்கு. தேவை பொருள் அத்தியாவசியம்னா நம்ம டெய்லி அன்றாட வாழ்வில் என்ன நம்ம பால் சாப்பிட்றோம். பால் இல்லாமல் நம்ம யாருமே இருக்க முடியாது. ஒரு குழந்தைக்கு தேவை பால். அந்த பால் யாருன்னா நம்ம பசுமாடு தான் கொடுக்குது. நம்ம இது வந்து நம்ம தெய்வம் மாதிரி வளர்க்குறோம். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து என்ன முறையில் வளர்க்குறீங்க, எப்படி வளர்க்குறீங்க, இதுக்கான நோய் வரதப்போ எப்படி தடுக்கிறீங்க, அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் வாரியாக சொல்ல முடியுமா? ஆண்டுகள் முன்னாடி வந்து நோய் என்பதே இல்லை. மாட்டுக்கு வந்து நோயே இருக்காது. ஆனால் இப்போ கொஞ்சம் சமீப காலமாக ஒரு 7-8 வருஷமாக தான் வந்து நோய் தாக்க ஆரம்பிச்சது. மாட்டுக்கு உனி பிடிக்கும். எதனால் வருது? அது மாதிரி கோமாரி நோய் வருது. அதாவது கலப்பின மாடுங்கள்லாம் சேர்ந்ததுனால தான் இப்போ வந்தது. நாட்டு மாடு, நாட்டு ரக மாடு, அந்த மாதிரி மாடு சொல்ல நோயே வராது இருந்தது. இது என்ன கலப்பின மாடு? இது வந்து ஜெர்சியோடைய நாட்டு இனமும் ஜெர்சியும் சேர்ந்து கலப்பின மாடு தான் இது. ஆனால் நல்ல மாடு தான், நல்ல பாலுக்கு தரக்கூடிய மாடு தான், நல்ல மாடு தான். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ வர காலகட்டத்தில் நோய் வந்து அதிகமாக தாக்கம் செய்யுது. நோய் எப்படி கட்டுப்படுத்தலான்னா, இப்போ சப்போஸ் வந்து கோமாரி வருதுன்னு வச்சுக்கேன், வராது முறையே வருமுன் காப்போம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க நம்ம தமிழ்நாட்டில். அது வந்து யாருமே வந்து முறையாக பயன்படுத்துறது கிடையாது. வருமுன் காப்புனா இயற்கை முறையில் பண்ணால் இன்னும் சுலபமாக பண்ணலாம். செயற்கை முறையில் பண்ணால் ஊசியும் போடலாம், மருந்து கொடுக்கலாம். நம்ம இயற்கை முறையில் எப்படி பண்ணணும்னா, வெத்தலை எடுத்துக்கணும். வெத்தலை ஒரு 10 வெத்தலை எடுத்துக்கணும். பூண்டு, பெருங்காயம், குங்குமம், இதான் வெல்லம், இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஆட்டு துண்ணாமலை இலைன்னு சொல்லிட்டு ஒரு இலை இருக்குது. கிராமப்புறங்களில் எங்கள் ஏரிக்கரையில் போனாலும் கிடைக்கும். ஆட்டு துண்ணாமலை நம்ம பெரியவங்க கிட்ட கேட்டாவே தரும். இது எல்லாத்தையும் இந்த 5-6 பொருள் சேர்த்து ஒன்றா அரைச்சி அதை நம்ம அந்த மாட்டுக்கு வந்து வாரத்தில் 2 நாள் கொடுத்தா நம்ம இன்னும் அந்த கோமாரின்றதை தடுக்கலாம். சாப்பாடு தீனி வந்து நல்லா எடுக்கும். இந்த ஜோமு வருது, இந்த நிறைய பிரச்சனைகளெல்லாம் வந்து இந்த மாடு மூலிமா வந்து தீர்க்கலாம். சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த மாதிரி பூண்டு வந்து நல்ல ஒரு சத்து மாட்டுக்கு. பூண்டு, வெத்தலை, பெருங்காயம், இது வந்து பயங்கரமாக சத்து. இதெல்லாம் வந்து அந்த சாப்பிடாதுன்றதுக்காகோசம் வெள்ளை நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். அதெல்லாம் சேர்த்து ஒரு 6 பொருள், வெத்தலை, பூண்டு, பெருங்காயம், குங்குமத்தூள், இதெல்லாம் ஆட்டு துண்ணாமலை இலை, இது எல்லாம் சேர்த்து நம்ம வாரத்துக்கு 2 நாள் கொடுத்தோன்னா நம்ம ஐப்பசி கார்த்திகை மாதம் தான் வந்து நோய் வந்து அதிகமாக தாக்கும். ஏன்னா மழை காலம், பருவகாலம். அப்போ வந்து மாட்டுக்கு வந்து உணவு கிடைக்காது. புல்லு, பச்சை புல்லு அதெல்லாம் கிடைக்காது. அந்நேரத்துக்கு என்ன பண்ணணும், நோய் தாக்கும். நோய் தாக்க சொல்ல ஃபஸ்ட்டு கால்லேருந்து தான் ஆரம்பிக்கும். கால் இல்லைன்னா நம்ம சாப்பிட்றது அந்த பசுமாட்டோடைய வாயிலேருந்து தான் ஆரம்பிக்கும் ஒன்று. அப்படி இல்லைன்னா 2வது கால். இது 2த்துலேருந்து தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும். அதான் வாய் கோமாரின்னு சொல்கிறாங்களா அது ஒன்று, கால் கோமாரி சொல்கிறாங்களா அது ஒன்று. அதை நம்ம தடுக்கிறதுக்கு இது நம்ம ஈஸியான வழி. அதுக்கப்புறம் அந்த மாடுங்கெல்லாம் வெயில் டைமில் அந்த ஜோம் போடுவது, அதுக்கப்புறம் மூச்சு தாங்க முடியாமல் நான் சொன்ன மெடிசனே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெளியே போய் கடையில் போயிட்டு வாங்குறத விட நம்ம கிராமப்புறங்களில் கிடைக்கிற பொருள் வச்சு நம்ம ஈஸியாக வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு நம்ம ஈஸியாக பயன்படுத்திக்கலாம். இப்போது வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து மாடு வந்து சனிக்கு ஊசி வருமா, இல்லை 6 மாதத்துக்கு ஒரு டைம் வருமா? அது எப்படி? ஒரு சில மாடு வந்து 8 மாதத்துக்கு ஒரு முறை வரும். ஒரு சில மாடு 1 வருஷத்துக்கு ஒரு முறை வரும். ஒரு சில மாடு வந்து 1 வருஷம் ஃபுல்லாகவே பால் கறக்கும்.
அதுக்கப்புறம் சண்டைக்கு இது வரும். நாட்டு மாடு அது எப்படி வரும்? இப்போ இந்த மாதிரி கிராஸ் இது வந்து எப்படி வரும்? இதெல்லாம் வந்து 8 மாசம் 8 மாதம். 8 மாசத்துக்கு கம்பல்சரி சண்டைக்கு வந்துடும். நம்ம போடலாம் 2 மாசம் தள்ளி கூட நம்ம ஊசி போட்டுக்கலாம். இப்போ ஒரு கண்ணு ஈக்கும்போது எவ்வளோ நாளுக்கு வந்து பால் கறக்கும்? குறைஞ்சபட்சம் 10 மாதம் வரைக்கும் கறக்கலாம். 10 மாதம் வரைக்கும் கறக்கும். 10 மாதம் வரைக்கும். இந்த மாதிரி மாடெல்லாம் எத்தனை கண்ணு வரைக்கும் நல்லா? 8 கண்ணு மேக்ஸிமம் வரைக்கும் சூப்பரா வரும். மாடு வந்து 8 கண்ணு 6 கண்ணு வந்து சூப்பரா கறக்கலாம். நம்ம பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இவன் வந்து மாடு மேய்க்கதால் ஆக்கி, இவன் வந்து ஆடு மேய்க்கதால் ஆக்கி, இவன் வந்து படிக்க மாட்டான், இவன் வந்து ஆடு மேய்க்கதால் ஆக்கி மாடு மேய்க்கதால் ஆக்கின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து நம்ம பொருட்படுத்தக்கூடாது. மாடு மேய்க்கல் ஆக்கின்னு எதுக்காக சொல்கிறோன்னா, நம்ம இதில் வந்து கஷ்டம் இருக்குது, அதனால தான் இவன் மாடு மேய்க்கல் ஆக்கின்னு சொல்கிறாங்க. எல்லாருடைய பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம பையன் வந்து நல்லா நெகிலோடு வேலை செய்யணும், விவசாயத்துறையில் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம டெய்லி அன்றாட நம்ம உணவு சாப்பிட்றதுக்கு விவசாயம் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு. இந்த நாட்டுல ஒவ்வொன்றும் ஒரு விதமான பைத்தியம். அவனுக்கு விவசாயம் பண்றது எனக்கு ஆசை இல்லை, பேராசை. என்ன சொல்ல மண்ணு படும், மத்தவங்க கண்ணு படும், அந்த கதை இப்ப உள்ள சந்ததிங்க கேட்க வேணும். நம்முயிருக்கு மேல மானம் அறியாதே, மானம் இழந்தாலே வாழ தெரியாதே. எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு. அதனால மாடு வளர்க்குறது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு தான், நல்ல ஒரு தொழில் தான். ஆடு வளர்ப்பும் நல்ல ஒரு தொழில் தான். மாடு பொறுத்த வரைக்கும் நஷ்டம் கிடையாது. எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு கன்று ஈண்டுனா அதுக்கு நம்ம முறையாக அது மாட்டு பராமரிப்பு பண்ணால் லாபம். எல்லோரும் சொல்லுவாங்க, மாட்டில் என்ன லாபம் வருது, மாடு எதுக்கு வேஸ்ட்டு தானே இது செலவு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம முறையாக பயன்படுத்தினா லாபம், முறை இல்லாமல் பயன்படுத்தினா நஷ்டம். நம்ம முறையாக பயன்படுத்தினா மாடு வந்து கன்று ஈண்டும் போது சுத்தமாக வந்து சுடு தண்ணி போட்டு நல்லா சுத்தம் பண்ணி மாடு வந்து நல்லா வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கன்று ஈண்டும் போது இந்த தும்ப பூண்டெல்லாம் போட்டு துடைப்பாங்கனாங்களே, அதெல்லாம் பண்ணுவாங்களா? தும்ப பூண்டு பட்டினா கொசு வராது, கொசு முனி பிடிக்காதுன்னெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் பண்ணால் கரெக்டாக இருக்குது? அதெல்லாம் உண்மையா? கரெக்டாக நம்ம முறையாக பயன்படுத்தினா வராது. வாரத்துக்கு 2 முறை மாடு கழுவணும். அப்போ மட்டும்தான் மாடு வந்து பச்சை தண்ணியிலே கழுவலாமா இல்லை சுத்த தண்ணியில கழுவலாமா? பச்சை தண்ணியிலே கழுவலாம். பச்சை தண்ணியில கழுவலாம். வாரத்துக்கு 2 முறை கம்பல்சரி. கொட்டாவும் சரி மாடு சரி கழுவுனா எந்த இல்லை, கொட்டால வந்து இந்த சாணியெல்லாம் தொளிச்சா எந்த ஒரு நோயும் வராதுன்றாங்களே, அது உண்மையா? அது விட எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டுன்னாங்கன்னா, கொட்டா போட்டு கீழே வந்து அந்த கல் போட்டு ஒட்டி வாரத்துக்கு 2 முறை அது வந்து இல்லை. நான் ஒரு இடத்துல கேள்விப்பட்டதுல கல் போட்டு ஒரு டைம் அந்த கோமுமே பேஞ்சி சாணி பேஞ்சி ஒரு டைம் மாடு கால் வலிக்கு கூட நிறைய மாடு வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். கிருப்பான கல் போடணும், கடப்பா கல்லுன்னு சொல்லுவாங்க. அது கிருப்பான நம்ம வந்து சிமெண்ட் போட்டு பூசி முழமுழன்னு இருந்தால் வீந்துடும். நம்ம வந்து கிரிப்பு இருக்கிறதுக்கு வந்து மூடும் பள்ளமான்னு ஒரு பலகை கல் மாதிரி இருக்கும், அதை போட்டு வச்சுட்டு டெய்லியாக வந்து வாரத்துக்கு 2 முறை மாட்டு இருக்கிற கொட்டாயம் சுத்தப்படுத்தினா உனி வராது, அதேமாரி நோய் வராது. நோய் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, ஐப்பசி கார்த்திகை மாதம் மழை காலங்களில் சுடு தண்ணி போட்டு காலை கழுவுனா போதும். அந்த மழை வர டைமில் கரெக்டாக மழை வரும் பார்த்தீங்களா, நம்ம ஐப்பசி கார்த்திகையில் தான் மேக்சிமம் வந்து மாட்டுக்கு நோய் என்பது வரும். அன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம், அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மழை காலங்களில் தான் வந்து அதிகமான நோய் வரும். அதனால் என்ன பண்ணோம், சுடு தண்ணி போட்டு மழை வர டைமில் சுடு தண்ணி போட்டு காலில் சுத்தம் பார்த்தினா போதும், நம்ம நோயை எதிர்ப்புக்கலாம். அதான் அந்த கால் கோமாரி வருதுன்னாங்களா, அது மாதிரி சுடு தண்ணி போட்டால் போதும். சுடு தண்ணி போட்டால் போதும். சுடு தண்ணி ஒவ்வொருத்தர் வரதுக்கு முன்னாடியே பண்ணணும், வந்ததுக்கு அப்புறம் பண்ணுறது வேஸ்ட். ஒவ்வொருத்தர் மஞ்சள் எல்லாம் தாளில் தடவுறாங்களே, அதெல்லாம் வராதுக்கு முன்னாடியே பண்ணணும். எது பண்ணாலும் வராதுக்கு முன்னாடி பண்ணினா மட்டும் இல்லை. வராதுக்கு முன்னாடி நான் எப்படி வரப்போகுது, நான் இந்த அறிகுறி எப்போ தெரியும்? கரெக்டாக கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் தான் வரும். கார்த்திகை அந்த பனி சீசன், அந்த குழு மழை சீசனில் தான். ஏன்னா அந்த டைம் வந்து கைனிலெல்லாம் சேரு இருக்கும், அந்த சேரு மூலியமா அதோ அந்த டைமில் தான் வரும். அந்த டைமுக்கு வராதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் உஷாராக பண்ணிக்கணும் எல்லாமே. பரவாயில்ல எந்த அளவுக்கு பண்ண. இதுக்கு பயிர் தீவனம்லாம் என்ன பண்ணுறீங்க? பில்லெல்லாம் போட்டிருக்கீங்களா? இது வந்து வைக்கோலே இருக்குது, எங்களுக்கு வந்து விவசாயம் பண்ண வைக்கோலே இருக்குது. அப்படி இல்லை நம்ம பில்லு விதையும் வச்சுக்கலாம். கோ 6 கோ 9 அது மாதிரி வந்து பில்லு குச்சியாகவும் நடலாம், பில்லு விதையாகவும் வாங்கி வரைக்கலாம். மேக்சிமம் வந்து யூரியா போகிறதுக்கு கட்டுப்படுத்தணும். யூரியா வந்து அதிகமாக வளர்த்து நல்லா கருப்பாக இருக்குது. கைனிக்கு வைக்காத போகிறத விட நம்ம எரு போட்டலாம். எரு கொட்டி அந்த இப்போ இது சாணமே எரு நிறைய கிடைக்குமா? அதெல்லாம் கைனி போறீங்க கூட நம்ம போட்டுக்கலாம். அதுதான் இதெல்லாமா அந்த எரு தான் அதெல்லாமா? அதுதான் வச்சிருக்கு. ஓ, இதெல்லாம் போட்டுருக்கீங்க. என்ன பண்ணுவோம், அப்படியே இறைச்சிட்டு அப்படியே பயிர் வைப்போம். அந்த எரு எல்லாம் இறைச்சிட்டு. ஆமா, இந்த எரு அப்படியே நம்ம பில்லு விதைச்சா அதே வந்துடும்.
நம்ம மேக்ஸிமம் அதாவது 10 கிலோ யூரியா போடணும், 2 கிலோ யூரியா போட்டு மிச்சத்தை நம்ம எரு கொட்டிக்கலாம். இந்த மாதிரி எருவெல்லாம். ஆமாம். மாட்டுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்தது மாடை பற்றி சந்திப்போம்.